மனிதர்களுக்கு அடக்கம் இருக்கணும், ஆணவம் இருக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆணவத்தால அழிஞ்சவங்களும் இருக்காங்க, அடக்கத்தால உயர்ந்தவங்களும் இருக்காங்க. நான் சது கோயில் யானை உடனே நல்லா குளிச்சுட்டு நெத்தியில பட்டையை அடிச்சுக்கிட்டு நல்லா சுத்தமா இருந்துச்சான். அது ஒரு ஒடுக்கமான பாலத்தை கடக்க வேண்டியிருந்துச்சான். அந்த பாலத்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு பன்றி நல்லா சேத்துல குளிச்சுட்டு அங்கிருந்து வந்துக்கிருந்துச்சான். அந்த யானை பாலத்துல ஒதுங்கி நின்று அந்த பன்றிக்கு இடம் விட்டுச்சான். அப்ப அந்த பன்றி இன்னொரு பன்றி கிட்ட சொன்னிச்சான், பாத்தியா அந்த யானை என்னை பார்த்து பயந்துருச்சுன்ட்டு. அதை கேட்ட இன்னொரு யானை அந்த கோயில் யானை கிட்ட கேட்டுச்சான், நீ அந்த பன்றியை பார்த்து பயந்துட்டியானே. அதுக்கு அந்த கோயில் யானை சொன்னிச்சான், நான் குளிச்சுட்டே நல்லா சுத்தமா இருக்கேன், அந்த பன்றி விட்டு சேரு என் மேல படாம இருக்கத்தான் நான் அதுக்கு ஒதுங்கி இடம் கொடுத்தேன். அதை நான் ஏறி மிதிச்சிருந்தேன்னா அந்த இடத்துல அது இறந்துருக்கும், சேறு ஒட்ட போறது என்னமோ எட்டு காலில் தான், அதுதான் நான் எதுவுமே செய்யலைன்னு சொன்னிச்சான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சிறுவர்கள்ட்ட ஆணவத்தை கண்டு நம்ம எப்போதுமே அடக்கத்தோடு ஒதுக்கி கொள்ளணும். அதோட அடங்கி வாழ்ந்தோம்னா ஆயுள் காலம் முழுவதும் ஓங்கி வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.